ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 4 எக்ஸசைஸ் நம்பர் 10 கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பை கேபிட்டலைசிங் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் 4 years ஆர் 30,000, 40,000, 50,000 and 45,000. A non-recurring income of 3,000 is included in the above mentioned profit of 30,000. Average capital employed is 3 lakh. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் பார்த்துருக்கோம், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்துருக்கோம், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்துருக்கோம், ஆனிட்டி மெத்தட் லாஸ்ட்டாக பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ இதுக்கான ஃபார்முலா, இது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், கேபிட்டலைசேஷன், சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ கால்குலேஷன் ஆஃப் கேபிட்டலைசேஷன் சூப்பர் ப்ராஃபிட், அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு குட்வில் சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்டு 100. இப்போ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ வந்து நமக்கு இது என்னது, ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் தெரியாது, நார்மல் ப்ராஃபிட்டும் தெரியாது. அப்படிங்கும்போது ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் divided number of years. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டாக போட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸோட அடித்து போட்டால் வரும் ஆன்சர். இப்போ வந்து இதில் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, நான் ரெக்கரிங் இன்கம் 3,000 அப்படின்னு ஒரு பாருங்க, நான் ரெக்கரிங் இன்கம் ஆஃப் 3,000 இன்க்ளூடட் இன் த எபோவ் மென்ஷன் ப்ராஃபிட் ஆஃப் 30,000. இந்த 30,000ல் நான் ரெக்கரிங் இன்கம் அப்படிங்கிற 3,000 வந்து வரலை. அப்படிங்கும்போது இது என்ன காட்டணும், நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். அப்போ ப்ராஃபிட் 30,000ஓட 3,000 லெஸ் பண்ணால் 27,000 தான் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட். இங்கே பாருங்கள், ப்ராஃபிட் 30,000, அதில் லெஸ் நான் ரெக்கரிங் இன்கம் 3,000 போயிடுச்சுன்னா 20,000 தான் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டில் ஃபஸ்ட் இயருக்காக கண்டுபிடிச்ச ஆன்சர். இப்போ 20,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 50,000 ப்ளஸ் 45,000 ஈக்குவல் டு 1,62,000. இப்போ 1,62,000ஓட டிவைடட் 4 அடித்து போட்டால் 40,500. இப்போ இதுதான் உங்களுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். அடுத்தது நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் என்ன ஃபார்முலா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது சம்மில் இருக்குது. ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 3 lakh, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10%. இப்போ 3 lakh இன்ட்டு 10 டிவைடட் 100 வந்து 30,000. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் 40,500, நார்மல் ப்ராஃபிட் 30,000. இப்போ 40,500 ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் 30,000 லெஸ் பண்ணால் வர ஆன்சர் 10,500. இப்போ இது சூப்பர் ப்ராஃபிட். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் 10,500, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% இன்ட்டு 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் 1,05,000 இஸ் ஆன்சர். Sum number 11, capitalization method. From the following information, find out the value of goodwill by capitalization method. Average profit 20%, normal rate of return 10, tangible assets of the firm 2,20,000, liabilities of the firm 70,000. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வேல்யூ ஆஃப் குட்வில் கேபிட்டலைசேஷன் மெத்தடில். இதுக்கு முன்னாடி பார்த்தது கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். சம் நம்பர் 11,
From the following information, find out the value of goodwill by capitalization method. Average profit 20,000, normal rate of return 10%, tangible assets of the firm 2,20,000, liabilities of the firm 70,000. இதுக்கு முன்னாடி பார்த்தது கேபிட்டலைசேஷனில் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இது கேபிட்டலைசேஷன் மெத்தட் மட்டும்தான். ஃபஸ்ட்டு குட்வில், இதுதான் ஃபஸ்ட்டு வரும். குட்வில்லோட ஃபார்முலா டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன 2 lakh. இப்போ அதோட கேபிட்டல் எம்ப்ளாய் 1 lakh. இப்போ டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் பிஸ்னஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுங்கிறது 20,000, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10 டிவைடட் 100. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ மல்டிப்ளை பண்ணால் 2 lakhs வரும். இப்போ குட்வில், அப்போ இது வந்து 2 lakhsங்கிறது உங்களுக்கு கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் குட்வில். இப்போ டோட்டல் கேபிட்டலைஸ்டு வேல்யூ 2 lakh, கேபிட்டல் எம்ப்ளாய்டு 1,50,000. எப்படி வரும், டோட்டல் அசட்ஸ் டேஞ்சிபிள் அசட்ஸ் டோட்டல் 2,20,000, அதில் 70,000 லெஸ் பண்ணால் 1,50,000 வரும். இதுதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ 2 lakhலேருந்து 1,50,000 லெஸ் பண்ணால் 50,000. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.